அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிது நபவியில் ஒரு பெண்ணுடைய ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொலை வைப்பதற்காக அந்த பெண்ணுடைய ஜனாசாக்கு முன்னர் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து, நாயகமே நீங்கள் தொலை வைக்க வேண்டாம், அந்த பெண்ணுக்கு நீங்கள் தொலை வைக்க வேண்டாம், அப்படி நீங்கள் தொலை வைக்கிறதா இருந்தால் அந்த பெண்ணுடைய மன்னரையை போய் பார்த்துட்டு வாங்க என்பதாக சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணுடைய மண்ணறையை போய் பார்க்குறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த பெண்ணுடைய மண்ணறையில் பாம்புகள், தேளுகள், விஷ ஜந்துக்கள் எல்லாம் உலாவிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்கள் கண்ணீர் மல்க வர்றாங்க. சரி, ஈமான் கொண்ட பெண் அல்லவா, முஸ்லிமான பெண் அல்லவா, அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்ட பெண் அல்லவா அப்படின்னு நினச்சி மறுபடியும் தொலை வைக்க போகிறாங்க. மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நாயகமே நீங்கள் தொலை வைக்காதீங்க, மறுபடியும் அந்த பெண்ணுடைய மன்னரையை போய் பாருங்க என்பதாக சொல்கிறாங்க. போய் பார்க்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. பார்த்தா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த பெண்ணுடைய மண்ணறையில் நரக நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க. அந்த நரக நெருப்புக்குள்ள பாம்புகள், தேளுகள், விஷ ஜந்துக்கள் நெருப்பு கங்குகளாக நெளிந்து கொண்டிருக்கிறத பார்த்து அழுகிறாங்க. அங்கிருந்து வந்தாங்க. வந்து அந்த பெண்ணை பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்குறாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட கேட்குறாங்க, அந்த பெண்ணுடைய நிலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்று சொல்லும்போது எல்லா மக்களும் சொல்றாங்க என்ன தெரியுமா, அந்த பெண் நல்ல முறையிலே தொழக்கூடியவள், 5 நேரம் நல்ல முறையிலே தொழக்கூடியவள், நோன்பு வைக்கக்கூடியவள், தான தர்மம் செய்யக்கூடியவள், எல்லா காலங்களிலும் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவள், மிகவும் பேணுதல் மிக்க பெண்ணாக இருக்கிறாள். மட்டுமல்ல, அந்த பெண் தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டதில்லை என்பதாக மக்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுவிட்டு, அந்த வார்த்தைகளுக்கும் அந்த பெண்ணுடைய மன்னரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே, நரக கங்குகள் கொளிந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றதே என்பதாக மனசுல நினைச்சுக்கிட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டாங்க, அந்த பெண்ணுடைய கணவர் எங்க, வர சொல்லுங்க என்பதாக சொல்றாங்க. சஹாபாக்கள் அந்த பெண்ணுடைய கணவரை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. அந்த கணவரிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுடைய மனைவியின் ஜனாசாவுக்கு நீங்க ஏன் வரல, உங்களுடைய மனைவியுடைய ஜனாசாவுக்கு நீங்க ஏன் வரல என்பதாக கேட்டபோது அந்த கணவர் சொன்னாரு, நாயகமே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் நாயகமே, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை தலாக் மனமுறிவு விடுவானேயானால் அல்லாஹ்வுடைய அர்ஷ், அவனுடைய சிங்காசனம் ஆடுகிறது, நடுங்குகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் நாயகமே. அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த பெண்ணை நான் என்றைக்கோ தலாக்கு விட்டிருப்பேன் நாயகமே என்று சொல்லிக்கொண்டு குமுறி அழுகிறார். அப்பொழுது அவர் சொன்னார், நாயகமே, நான் தாகத்திலே வருவேன், தாகித்தவனாக வருவேன், அவரிடத்திலே நீர் கேட்பேன், போய் எடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவாள். நான் குர்ஆன் ஓதுகிறேன் என்று சொல்லிவிடுவாள். வேலை செய்துவிட்டு களைத்து வந்து பசியுடன் நான் உட்காருவேன், உணவு கொடு என்பதாக கேட்பேன். அதற்கு அந்த பெண், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், போய் எங்காவது சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவாள். நான் எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் என்னிடத்திலே எரிந்து விடுவாள் நாயகமே. நான் பொறுத்து கொண்டே வாழ்ந்து விட்டேன் நாயகமே. இதனால் என்னுடைய மனைவி என்னால் மன்னிக்க முடியாத நாயகமே என்பதாக சொல்லிக்கொண்டு குமுறி அழுவார். இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்தகோ உங்களின் மனைவி எல்லா நல்ல அமல்களும் செய்தாரே, எல்லா நல்ல அமல்களும் செஞ்சாங்களே, ஆனா உங்களுடைய திருப்பொருத்தத்தை இழந்து விட்டார்களே, உங்களுடைய திருப்பொருத்தம் அந்த பெண்ணுக்கு இல்லாமல் போய்விட்டதே. கணவனுடைய பொருத்தம் இல்லாமையின் காரணமாக உங்களுடைய மனைவி நரகத்திற்கு செல்ல போகிறாள். உங்களுடைய மனைவியின் மன்னரை நரக கங்குகளால் எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். தாடி நனை அழுவார்கள், அழுது கொண்டே கேட்பார்கள், எனக்காக உங்களுடைய மனைவியை நீங்கள் மன்னித்து விடுங்கள், எனக்காக உங்களுடைய மனைவியை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிற போது அப்ப அந்த மனிதர் என்ன செய்வாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்ட இந்த ஒரு காரணத்திற்காக அழுது கொண்டே தன்னுடைய மனைவியை மன்னிப்பார். பிறகு ஜனாசா தொழுகை நடத்தப்படும். அந்த பெண்ணுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு மன்னரைக்கு சென்ற போது அந்த பெண்ணினுடைய மன்னரை சுவன பூஞ்சொலையாக மாறி இருப்பதை அனைவரும் பார்ப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
இப்பொழுதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? யார் ஒரு பெண்மணி தன் கணவரின் பொருத்தத்துடன் இந்த உலகத்தை விட்டும் மறைவாளேயானால் அந்த பெண் தான் நாடிய வழியிலே சொர்க்கம் செல்லட்டும் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர்! எத்துணை பெரிய அமல்கள், எத்துணை பெரிய வணக்கம் ஒரு பெண்ணிடத்திலே இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய முழுமையான உரிமையும் ஹக்கும் அந்த பெண்ணின் கணவனிடத்திலே இருக்கிறது. அந்த பெண்மணி தன்னுடைய கணவனின் பொருத்தம் இல்லாமல் சுவனம் செல்ல முடியாது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்பதை இங்கு நாம் ஒவ்வொரு பெண்ணும் உணர வேண்டும். அல்லாஹு அக்பர்! இன்றைக்கும் இந்த உலகம் நாகரீகம் என்ற பெயரிலே தவறான விஷயங்களையும் மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களையும் இன்றைக்கு நாகரீகங்கள் என்பதாக எல்லா குடும்பத்தார்களிடத்திலும் இது கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. டிவியும் சேர்த்து கொண்டிருக்கிறது, செல்போன்களும் சேர்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகள் அத்துணையும் மார்க்கத்திற்கு புறம்பான பல்வேறு செய்திகளையும் விஷயங்களையும் இதுதான் நாகரீகம் என்பதாக சொல்லி பல முஸ்லிம் குடும்பங்களையும் பல இஸ்லாமிய சந்ததிகளையும் தம்பதிகளையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இதை காரணமாக வைத்தே எத்தனையோ பல குடும்பங்கள் சின்னாபின்னப்பட்டு கிடக்கின்றன. இந்த உலகத்தின் நாகரீகங்களை அதுதான் உண்மையான நாகரீகம் என்பதாக சொல்லி குடும்பங்கள் சின்னாபின்னமாய் பிளவுபட்டு போய் தம்பதிகள் பிளந்து போய் இஸ்லாமிய கலாச்சாரங்களை விட்டே பல தம்பதிகளும் பல சந்ததிகளும் பல கூறுகளாக கிடக்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ பல குடும்பங்களில் பெரியோர்களுடைய பேச்சை கேட்பதில்லை, அவர்களை மதிப்பதும் இல்லை, பெண்கள் கணவர்களுக்கு கட்டுப்படுவதில்லை. இது எல்லாம் இந்த உலகத்தின் நாகரீகத்தின் காரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நஊது பில்லாஹ்! இந்த ஹதீஸை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் அடிப்படையில் வாழுகின்ற பாக்கியத்தையும் அதனுடைய கலாச்சாரங்களையும் சரியான முறையிலே பின்பற்றுகின்ற ஆர்வத்தை நம் குடும்பங்களுக்கும் சந்ததிகளுக்கும் தம்பதிகளுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.